கருப்பு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அவருக்கு. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லக்கி பாஸ்கர் பிசினஸ்குள்ள நடக்கக்கூடிய ஸ்கேம் பத்தி தான் சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓரலா தெரியுது. அந்த படம் எதிர்பார்ப்பு கருப்புக்கு பிறகு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் கூட்டிகிட்டே போகுது. அந்த பாட்டு தெலுங்குலயும் இருக்கு. ஓகே, தெலுங்குல வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 2 மில்லியன் பார்த்துருக்காங்க அந்த பாட்டு தெலுங்குல. பாலச்சந்தர் கமலஹாசன் சூப்பர் டூப்பர் ஹிட். ஆமா, ஹிந்தியில அதுக்கு அவங்க படம் பண்ணாங்களா? புரியுது. பாக்யராஜ். சினிகார்ன நேயர்களுக்கு வணக்கம், வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார் இருக்கா அப்படின்னா ஜெயந்தி சுபீர் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே சமயம் ஒரு பயமுமே ஆடியன்ஸ் மத்தியில இருக்குன்னு வச்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இயக்குனர் வந்து லக்கி பாஸ்கர் கொடுத்துருக்காரு, அவர் அடுத்த படம் எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ட்ரெய்லர் அந்த அளவுக்கு சூர்யா அவர்களுக்கு ஏற்புடைய அந்த ட்ரெய்லரா இல்லையே, கதையே வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுதான் அந்த படத்தோட பிளஸ். ஓகே, ஏன்னா நீங்க சூர்யா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் இருக்கும் தியேட்டருக்குள்ள ஒரு பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு பிறகு கருப்பு கொடுத்துருக்காரு. ஆமா, ஒரு 12 வருஷமா வந்து ஜெய் பீமா இருக்கட்டும், சூரிய போட்டதெல்லாம் ஓடிடி ஹிட். கரெக்ட். அதுக்கு பிறகு தியேட்டருக்கெல்லாம் சிங்கம் 2 நினைக்கிறேன், சிங்கம் 2 3. அதுக்கு பிறகு ஒரு 13 கிட்டத்தட்ட ஒரு பெரிய லாங் ஒரு வனவாசத்துக்கு பிறகு கருப்புல ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி கங்குவால நல்ல உழைப்பு, எல்லாம் கடுமையான உழைப்பு, பெரிய பொருட்செலவு அப்படின்னா தொடர்ந்து பண்ண படங்கள்லாம் தோல்வி. அதுக்கு பிறகு கருப்பு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அவருக்கு. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லக்கி பாஸ்கர் தெலுங்குல பண்ணி தமிழ்லையும் பண்ணி அது பெரிய ஹிட் ஆச்சு. நேஷனல் அவார்டு கூட அந்த படத்துக்கு வாங்கினது. கரெக்ட். அந்த படத்து டைரக்டர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. லக்கி பாஸ்கர் ஏறக்குறைய ஒரு சதுரங்க வேட்டை மாதிரி தான். ஆமா, சதுரங்க வேலை. அது அந்த மாதிரியான படங்கள் பண்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப மெனக்கெடணும். ஆமா, ரிசர்ச் பண்ணணும், நம்ம டீடைலிங் உள்ள போய் எடுக்கணும். அந்த படத்தையே பண்ணி தெலுங்குலயே அப்படி ஒரு படம் பெரிய ஹிட் கொடுத்தாரு. உடனே ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன பண்றாருன்னா, சூர்யா ஹிட் கொடுத்த ஓரளவுக்கு இவர் ஒரு ப்ரொடக்ஷன்ல உள்ள டைரக்டரா இருந்தா அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால இவரு ரஜினி ஃபார்மட் தான். ஆமா, அப்ப தெலுங்குல இருந்து அவரை தூக்குறாரு, மலையாளத்துல இருந்து ஜீத்து ஜோசப் தூக்குறாரு. அப்ப நல்ல டைரக்டர்ஸையே வந்து நம்ம வச்சுக்கணும், ஒரு ஹிட் கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. அப்படிதான் இந்த படம் ஆரம்பிக்க போறாங்க. இந்த படத்தினுடைய இது என்னன்னா, மமிதா பைஜி அவரை வந்து இவரோட வயசு அதிகமான இவரா இருக்காரு, கம்மியான பொண்ணா இருக்கு அந்த பொண்ணு இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப. அப்புறம் இந்த ட்ரெய்லர் வந்த பிறகு எல்லாருடைய விமர்சனமும் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் இந்த படத்துக்கு பிளஸ். இதுவரை கமர்ஷியல் படம் பண்ணி தான் சரியா போலையே, ஒரு பேரலல் சினிமா போவோம் அப்படின்னு ஒரு அட்டெம்ப்ட் அடிக்கிறாரு. ஏன்னா அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40+ தாண்டி போயிட்டு இருக்கு, நெருங்கி 50 கிட்ட வந்தாரு. கரெக்ட். இந்த ஏஜுக்குள்ள ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அந்த கதைக்குள்ள நம்ம உட்காந்து டிராவல் பண்றதுதான் சரியான வழியா இருக்கும் அப்படின்னு இப்பதான் வந்து கரெக்டான ரூட்டை பிடிச்சிருக்காரு. கதையை தான் இனிமே பார்க்க கதை தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். நம்மளுடைய மாஸ் யாரா இருந்தாலுமே சார், சூர்யா மட்டும் எந்த நடிகருக்குமே கிடையாது. அப்படின்னு தான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. சித்தார் என்டர்டைன்மெண்ட்னு ஒரு பெரிய தெலுங்கு கம்பெனி நிறுவனம் ப்ரொடியூசர், அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த அவங்க வந்து ஏற்கனவே சிம்பு படம் பண்றதா கூட இருந்துச்சு. இப்போ அடுத்து பண்ண போறாங்க, 2-3 படம் பண்ண போறாங்க. அந்த படம் அவங்க ப்ரொடக்ஷன் டைரக்டர் வந்து வெங்கி அட்லூரி, மமிதா பைஜு அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன், ஜிவி பிரகாஷ் மியூசிக், ரவீனா வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வர்றாங்க. அப்படிங்கிற போது அவங்க ஆக்சுவலா வில்லியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காம்பினேஷன்ல படம் அந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இருக்குல்ல, இந்த டைட்டில் ஒரு கேட்சான டைட்டில். ஏன்னா ஒரு புதுசா இருக்குது பாக்குறது. அப்ப இதுவுமே வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்கேம் பத்தின மெசேஜ் ஏதோ சொல்ல போறாங்க, பிசினஸ்குள்ள நடக்கக்கூடிய ஸ்கேம் பத்தி ஏதோ சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓரலா தெரியுது. அந்த படம் எதிர்பார்ப்பு கருப்புக்கு பிறகு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் கூட்டிகிட்டே போகுது. இப்ப தமிழ்நாடு தியேட்டர்கள் மட்டும் 45 கோடி ரூபாய்க்கு எம்ஜி வாங்கியிருக்காங்க. அப்பா, இது வரைக்கும் சூர்யாவினுடைய படங்கள்ல உச்சமான பிசினஸ் அப்படிங்கிறது அவர் வாங்கினது 45 கோடி. பீப்புள் ஏதோ ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன், பேர் நான் ஞாபகம் இல்லை. ஒரு 4 கம்பெனி வந்து மோதி இருக்கிறாங்க தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்குறது இந்த படத்துக்கு. கடைசியில் இவர் ஓகே பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. எம்ஜிஏ 45 கோடி. புரியுது. அப்படிங்கும் போது ஒரு பெரிய விலை, படத்துக்கான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதுக்கு முக்கிய காரணம் அந்த டைரக்டர். சமீபத்தில் அவர் தமிழ் தெலுங்கு 2லையும் கொடுத்தாரு. இதுல என்னன்னா, சமீபத்துல வெட்டிங் சாங்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. சூர்யா பாடி கர்ணாஸ் வந்து எழுதி ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ண பாட்டு. ஒரு மாதிரி ஜென்ரேஷனாவே 3 ஜென்ரேஷன் உள்ள அடக்குற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த பாட்டை பாக்குறப்ப எனக்கு ஹம்அப் ஹைட் கோன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது ஃபுல்லாவே வந்து ஒரு கல்யாண வீட்டு சீக்வன்ஸ் தான் படம். அந்த அந்த சாங்கை பாக்குறப்ப எனக்கு அதான் தோணுச்சு. இதுல என்ன பியூட்டினா, அந்த பாட்டு தெலுங்குலயும் இருக்கு. தெலுங்குல வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 2 மில்லியன் பார்த்துருக்காங்க அந்த பாட்டு தெலுங்குல.
புரியுது. அப்ப மொழி தெரியாட்டியும் கூட அந்த கிராண்டியர் இந்த சாங் அப்படின்னு தமிழ்ல வந்து சூர்யா பண்ணியிருக்காரு. அதுவுமே பெருசா இன்னைக்கு வந்து பேசப்படுது. படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இண்டஸ்ட்ரிக்குள்ள கிளப்பி விட்டுருக்கு. இந்த படத்துக்கு வந்து 45 கோடி ரூபாய் பிசினஸ் போயிருக்கு, ஓடிடி நிறுவனங்கள் மோதிக்கிறாங்க அப்படிங்கிற போது இந்த படத்தை சில பேர் பார்த்துருக்காங்க, பிசினஸ் கட்டு பார்த்துருக்காங்க. இந்த தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கினவர் படத்தை பார்த்தாருன்றாங்க. ஓகே, பார்த்துட்டு தான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் கோட் பண்ணி எடுத்திருக்காரு. ஷூர் ஹிட் அப்படிங்கிறாங்க. கன்ஃபார்ம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இன்னொரு சதுரங்க வேட்டை மாதிரி, இன்னொரு லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு பெரிய ஹிட் ஒன்று இருக்கும். சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஒரு அடுத்த பிரேக்கா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே ஓகே. ஏன்னா இப்ப நீங்க சொன்னதுனால நான் கேட்கறேன், இந்த FTFSோட கலெக்ஷன் அப்படிங்கிறத இப்ப ரசிகர்களுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது அதிகப்படியா யாருக்காக இருக்கும் அப்படின்னா ரஜினி அவர்களுக்கு இருக்கும், அஜித் அவர்களுக்கு இருக்கும், விஜய் அவர்களுக்கு இருக்கும். அந்த பந்தயத்துல விஜய் அவர்கள் வெளில போயிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல சூர்யா அவர்கள் இந்த FTFS கலெக்ஷனா ஹோல்ட் பண்ணுவாரா? இல்ல, இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. FTFS தாண்டி இந்த படத்துக்கு ஓவராலாவே எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே. ஏன்னா இந்த ஆர்டிஸ்டோடைய படங்கள்லாம் நீங்க முதல் காட்சி பார்க்கணும்னு பெருசா ரசிகர்கள் பார்ப்பாங்க முடியும். காமனா வந்து கரெக்ட், அவங்க வந்து பார்ப்போம், படம் பார்ப்போம், சூர்யா படம் நல்லா இருக்கான் பார்த்துருவோம்ன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து கரெக்டான பிசினஸ். ஸ்டாண்டர்டா அந்த பிசினஸ் போகும். நீங்க ரசிகர்கள் 2 நாள்ல ஃபுல் பண்ணிடுவாங்க, 3 நாள் காலியா இருக்கும். அது வந்து ஒரு பெரிய பிசினஸே கிடையாது. பெரிய படங்களுக்கே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி இப்ப சமீபத்துல எனக்கு அந்த மாதிரி பார்த்த படம் வந்து தலைவன் தலைவிக்கு பெருசா ஓப்பனிங்லாம் கிடையாது. ஆனா படம் பெரிய கிட்ட பெரிய கலெக்ஷன், ஃபேமிலியா போய் பார்த்தாங்க. அப்படிங்கும் போது அதுதான் வந்து சக்சஸ். ஆமா, லவர் வந்து அப்படித்தான். இந்த விஸ்வநாதன் சென்ஸ் ஏற்கனவே அப்படித்தான். சூர்யா ரசிகர்கள் ஒரு 2 நாள் ஃபுல் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஸ்டாண்டர்டான ஒரு மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, நல்ல படங்களை மட்டும் பார்ப்போம்னு அந்த ஆடியன்ஸோடைய உள்ள வந்துட்டாங்கனாலே படம் ஒரு பெரிய ஹிட் தான். புரியுது. ஏன்னா இப்ப அந்த வரிசையில் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு அது தோல்வி அடைஞ்சாலுமே அதுக்குள்ள நம்ம பண்ணுவோம். இப்ப கஜினிலேருந்து ஆரம்பிச்சாலே எக்ஸ்பெரிமெண்டல் மூவி தான். கஜினி எக்ஸ்பெரிமெண்டல் மூவி, அதுக்கடுத்து பண்ண 7ஆம் அறிவு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி, மாற்றான் எக்ஸ்பெரிமெண்டல் மூவி, 24 எக்ஸ்பெரிமெண்டல் மூவி அவருக்கு இப்ப வரிசையில வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அறிவு ஓரளவுக்கு எல்லாருமே ரசிச்சாங்க, போய் பார்த்தாங்க. மற்ற படங்கள் வந்து கஜினி வந்து ஹிட், மற்ற படங்கள் ஹிட் ஆகலையே. இந்த எக்ஸ்பெரிமெண்டலுக்குள்ள சூர்யா போறது சரியா இருக்குமா? இல்ல, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தங்குவாவே எக்ஸ்பெரிமெண்டல் தான். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேற, இது வேற. ஓகே, அது வந்து எக்ஸ்ட்ரீமான எக்ஸ்பெரிமெண்ட். பாத்தீங்கன்னா ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போகுது. அதாவது நம்மளால அதுல கனெக்ட் ஆக முடியாத எக்ஸ்பெரிமெண்டா இருக்கும். ஓகே ஓகே. ஒரு வாட்சை திருகுறாரு, உடனே நம்ம அங்க போயிறாரு, அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகல. ஒரு ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் மட்டும் போகும். BNCக்கு வந்து அது ரீச் ஆகல. ஓகே. எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா இருந்தாலும் அதுலயும் ஒரு லாஜிக் வேணும்ல, ஒரு நேட்டிவிட்டி இருக்கணும். இந்த படத்தை ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான சீக்வென்ஸ். சாயலே தெலுங்கு சாயல்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அது நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இந்த சாங் எடுத்துங்க. ஆமா, அந்த சாங் பிளஸ் ட்ரெய்லராவே வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட அழகு வைகுண்டபுரம் படம் பார்த்தோமோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தானே இருந்துச்சு. இருக்கு. ஆனா வந்து சூர்யாவை இங்க பிளேஸ் பண்ணி பாக்குறப்ப தமிழ் படம் மாதிரி இருக்கும். ஆனா அங்க பாக்குறப்ப தெலுங்கு படம் மாதிரி இருக்கும். ஓகே. சூர்யா இருக்கிறதுனால அவரு சூர்யா படம்ப்பா அப்படிங்கிறது. அதெல்லாம் தாண்டி தெலுங்கு சாயல் இருக்கு, மலையாள சாயல் இருக்கு. அதெல்லாம் தாண்டி படம் நல்லா இருந்தா பாத்துறாங்க. அது ஆர்டிஸ்ட் யார் இருக்கா, அது வந்து எவ்வளவு பெரிய டெக்னீஷியன்லாம் நம்ம பாக்குறதே கிடையாது. படம் நல்லா இருக்கா அப்படின்னா பாகுபலி எப்படி ஓடி இருக்கும். பியூர் தெலுங்கு படம் அது. ஆமா, தெலுங்கு படம் தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 90s காலகட்டங்கள் டப்பிங் படம் வரும். பாரத் பந்த் பூ ஒன்று புயலானதுங்கிற மாதிரியான படங்கள்லாம் பெரிய ஹிட். அதுக்கு பிறகு ஒரு டப்பிங் படம் பாகுபலிங்கிற ஒரு படம் தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய பிரேக் கொடுத்துருக்கு அப்படின்னா இப்பதான். தமிழ் படம் மட்டும் கிடையாது, தெலுங்கு படம், கன்னட படம் வந்துகிட்டே இருக்கு. காந்தாரா அவ படத்தை வந்து இப்ப வந்து அவங்க வந்து அந்த சாயலை பாக்குறதுல நமக்கு 2 மணி நேரம் போய் உட்காடுறோமா, நமக்கு பொழுது போகாம இருக்கா, போர் அடிக்காம இருக்கா, அது பாக்குறாங்க. 2வது டைரக்டர் மேல உள்ள நம்பிக்கை. லக்கி பாஸ்கர் இங்கேயுமே ஹிட் படம், புரியுது, அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால ஒரு பெரிய பிசினஸும் ஆயிருக்கு. ஓகே, அந்த ஒரு விஷயத்தினால பிசினஸ் ஆயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அடுத்து இந்த ஜீத்து ஜோசப் படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது? ஆல்மோஸ்ட் படம் முடிய போகுது. ஒரு 75% கதாபாத்திரம். ஆமா, முடிஞ்சிருச்சு படம். 75% முடிஞ்சிருச்சு. அது முடிச்சுட்டு அடுத்த 2-3 படங்கள் கமிட் பண்ணி வச்சிருக்காரு. அதுவுமே வந்து ஒரு தெலுங்கு டைரக்டர்ன்றாங்க, ஒரு மலையாள டைரக்டர். இந்த பக்கம் வர ஐடியால இல்லையா? இல்ல, அவர் சரியான கதை அமையல போல. அதனால வந்து அந்த பக்கம் நல்ல சக்சஸ் பண்ண டைரக்டர் உள்ள வச்சுக்குவோம், கூட எழுதுக்கிறோம்னு பாக்குறாரு. ஆனா சூர்யா ஏன் பாலிவுட்டுக்கு போகலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லங்க, அது ஒரு பெரிய, ஏன்னா இப்ப ரத்த சரித்திரம் ஆரம்பிச்சது ராம்கோபால் வர்மா அவங்கள பேன் இந்தியா ஹீரோவா ஆக்குறேன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. அதோட முடிஞ்சிருச்சே சார். இப்ப ராம்கோபால் வர்மா எங்க இருக்கிறாரு? அப்ப ராம்கோபால் வர்மா எங்க இருந்தாரு? ஹிட் கொடுத்த ராம்கோபால் வர்மா ஹிந்தியில ஒரு பூத் மாதிரியான பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர். அந்த ஹிந்தியில இருக்கக்கூடியவங்களே சொன்னது ஒரு விஷயம், அந்த ஒரு மனிதத்தனத்தை மாதிரி பார்த்தாங்க ராம்கோபால் வர்மா. ஆமா, இன்னைக்கு ராம்கோபால் வர்மாவோட என்ன ஆச்சு? கரெக்ட். ஏக் துஜே கே லியே
பாலச்சந்தர் கமலஹாசன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆமா ஹிந்தியில. அதுக்கு அவங்க படம் பண்ணாங்களா? புரியுது. பாக்யராஜ் சிவபுரோஜாக்களை ஹிந்தியில பண்ணாரு, ஆமா. பெரிய ஹிட். ஆமா அதுக்கு பிறகு ஏன் படம் பண்ணல? ஓகே. ஹிந்தி இண்டஸ்ட்ரியே வேற, அது கல்ச்சர் வேற. இல்ல ஜோதிகாக்கு அங்க ஒரு இடம் கிடைச்சிருச்சுல்ல இங்க. அவங்க பெரிய ஹீரோ அங்க ஆக முடியல ஒரு அளவுக்கு மேல. ஓகே. அப்ப பாலிவுட் இண்டஸ்ட்ரிங்கிறது வேறங்க. அது அரசியல் நிறைய மிக்ஸ்டான ஒரு இண்டஸ்ட்ரி. அது சேஃப்டியும் கிடையாது இங்க இருந்து போறவங்களுக்கு. அதனால பெருசா அவங்க யாரும் கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. ஓகே. பிசினஸ் பெருசா இருக்கும், வருமானம் இருக்கும். ஆனா வந்து அங்க ஒரு பெருசா அவங்க வந்து உள்ள போக முடியாது. நிறைய உள்ளக்குள்ள சிக்கல் இருக்கு, கன்னிவெட்டிகள் இருக்கு. ஓகே ஓகே. அதனால வந்து யாரும் அங்க பெருசா இப்ப பாம்பேல தான் இருக்கிறாரு அவரு. ஆமா. ஆனா தமிழ் படம் பண்றாரு. ஓகே. அது பாருங்க, பாம்பேல போய் எல்லாரும் ஹிந்தி படம் பண்ணுவாங்க, ஆமா, பாம்பேல இருந்து ஒரு தமிழ் படம் பண்றாரு. அப்ப அது வந்து பெருசா இல்ல. ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ட்ரை பண்ணாங்க. ஓ ஓகே. அவரு சூர்யா பண்ற மாதிரி. அப்புறம் அது அப்படியே பெருசா டேக் ஆஃப் அப்படின்னு போச்சு. புரியுது. ஏன்னா கேரளால வந்து சூர்யா அவர்களுக்கு ஃபேன்ஸுங்கிறது ரொம்ப அதிகம். அதுல மாற்று கருத்தே கிடையாதுன்னு வச்சுங்களேன். ரெட்ரோ படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது டிக்கெட்டே கிடைக்கலங்க. அந்த அளவுக்கு ஒரு க்ரௌட், எந்த தேட்டர்லயுமே டிக்கெட் கிடைக்கல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு க்ரௌட் இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட், சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் வேற, நார்த் இந்தியன் ஆர்டிஸ்ட் வேற, அந்த கல்ச்சரே வேற. ஓகே. நீங்க படமே கல்ச்சர் வேற. புரியுது. அப்படிங்கும்போது நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட்டை வந்து மலையாளத்தில் கொண்டாடுவாங்க, தெலுங்கு ஆர்டிஸ்ட் இங்க பண்ணுவாங்க, கன்னட ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க. சவுத் இந்தியா லாங்குவேஜ் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி போயிடும். நீங்க அங்க போறப்ப நீங்க வந்து உங்களுக்கு கலரே மாறும், ஓகே, கதையே மாறும், களமே மாறும். புரியுது. அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையே வேற. அது பெருசா வந்து இல்ல. ஒரு சிலர் விதிவிலக்கா அங்க போய் ஏதா இருக்காங்க. அது ஃபீமேல் ஆர்டிஸ்ட் மட்டும்தான். ஓகே. மேல் ஆர்டிஸ்ட் பெருசா அங்க ஒன்றும் சைன் ஆக முடியல. புரியுது சார். சார் அடுத்து இன்னொரு அப்டேட் ஒன்று வந்துச்சு. என்னன்னா வெற்றிமாறன், விஜய் சேதுபதி, சாய் அபியங்கர் 3 பேரும் சேர்ந்து படம் பண்ண போறதா தகவல் வந்து. ஏன்னா இப்ப சமீபத்தில் வெற்றிமாறன் விஜய் சேதுபதி, மணிரத்னம், சாய் பல்லவி அவங்களுடைய போஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம். அதுக்கு தொடர்ந்து அப்படியே அடுத்து இந்த அப்டேட் வருது. இது உண்மையா சார்? இது இல்ல, வெற்றிமாறனுக்கு இப்ப வந்து அரசன், ஆமா, அரசன் முடிஞ்சா ராஜன் வகைரா, ஆமா, இந்த 2 படமும் ராஜன் வகைராவும் பேரலா போயிட்டு இருக்கு. இப்ப நிப்பாட்டி சொல்றாங்க. ஏன்னா அரசனை முதல்ல முடிச்சிருவோம் அப்படின்னு. அரசன்லயே இன்னொரு 30-40% மேல இருக்குன்றாங்க. இருக்கு, இன்னும் இருக்கா? ஆமா, சிம்பு போர்ஷன் இன்னொரு 20 நாள்ல முடிய போகுது போல. ஓகே. அதுக்கு பிறகு ஒரு 20% போர்ஷன்லாம் இருக்கு போல. அப்படி அந்த ஒரு 3 மாசம் போயிடும். அதுக்கு பிறகு முடிச்சுட்டு தான் ராஜன் வகைரா பண்ண போறாரு. அதுக்கு அடுத்த வந்து ஒரு லைனப் வச்சிருக்காருன்றாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு தமிழ் முருகன் இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்க சொல்ற விஜய் சேதுபதி காம்பினேஷன்ல வர்றதுக்கான வாய்ப்பு. ஆமா, பண்றதுக்கான வாய்ப்பு. தமிழ் முருகனுக்கே பல விமர்சனம் வந்துச்சு சார். தமிழ் முருகன் ஆரம்பிக்கிறதே நான் சொல்றேன் 2028க்கு மேல போயிரும்னு. ஏன்னா தனுஷ்கா லைனப் வச்சிருக்காரு. தனுஷோடைய லைனப்லாம் முடிச்சுட்டு வரணும், ஒரு வெற்றிமாறன் லைனப்லாம் முடிச்சுட்டு வரணும். இது வந்து அவங்க ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண போறாங்க தமிழ் முருகனை. ஒரு அதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கு வச்சுங்களேன். அதை வைத்து அரசியல் பண்றதுக்கு ஒரு டீம் ப்ராஜெக்ட் மாதிரி அறிவுமதி ஒரு கதையை பத்தின ஒரு தழுவலை, ரிசர்ச்சோடைய தழுவலை பண்ண போறாங்க. அது ரொம்ப லாங் ப்ராசஸ் தான், இப்ப கிடையாது. இப்ப வெற்றிமாறன் வந்து 2 ப்ராஜெக்ட் கையில வச்சிருக்காரு, ராஜன் வகைரா அண்ட் அரசன். இதை முடிச்சுட்டு வர்றதுக்கே 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல ஆயிரும். அதுக்கு ஒரு தமிழ் முருகன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து பேசியிருப்பாங்க. எப்ப டேக் ஆஃப் ஆகுங்கிறதெல்லாம் தெரியல. புரியுது. ஏன்னா இங்க எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அடுத்தடுத்து நகர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த டைரக்டர் இந்த ஹீரோவுமா அப்படிங்கிற கேள்விகள் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில சூர்யா இப்ப ஜித்து ஜோசப் இந்த படம், இதுக்கு அடுத்து லைனப் சொன்னீங்க. தமிழ்ல பக்கம் இப்போதைக்கு அவருக்கு தமிழ் படம் தாங்க பண்றாரு. இல்ல தமிழ் படம் தான், தமிழ் டைரக்டர்ஸ். ஆமா, அது ஒரு புது டைரக்டரும் பேசுறாங்க. அப்புறம் ஞானவேல் இருக்காரு, அவர் படமும் ஒன்று பண்றாரு. தாசை ஞானவேல், ஜெய்பின், அதை நீங்க விட்டீங்க, அவர் படமும் பண்றாரு. அதுதான் ஷாக் ஆயிட்டேன். ஞானவேல் நேரத்துக்கு நான் எனக்கு எங்கேயோ போயிடுச்சு. ஓகே. தாசை ஞானவேல் ஜெய்பின் பண்ண டைரக்டரோடையும் ஒரு படம் பண்றாரு. ஓகே. அது அவரே ப்ரொடியூஸ் பண்றாரு. லக்ரம் ஸ்டுடியோஸ் அவரே ப்ரொடியூஸ் பண்றாரு. அந்த ப்ராஜெக்டும் போகுது. இந்த 3 ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு. விஸ்வநாதன் சென்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஜீது ஜோசப் படம் ஒரு 80% முடிஞ்சிருச்சு. இவர் ஞானவேல் படம் ஆரம்பிக்க போறாங்க. இதுதான் சூர்யாவுடைய லைனப். புரியுது சார். ஆனா சூர்யா அவர்களுக்கும் அவருடைய படம் வந்துச்சுனாலே அந்த படத்தை போகவே கூடாது, அந்த படத்தை புறக்கணிக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்து ஜெய்பீம்ல இருந்தே தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அதை வந்து ஒரு ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயத்தை இன்னமும் ஒரு காரணம் பண்றாங்க. அது என்ன நடக்குதுன்னு தெரியல. அது வந்து ஒரு பொலிட்டிக்கலா அது உள்ள போகுது நிறைய. புரியுது. ஏன்னா கங்குவாவை சொல்லி அடிச்சாங்க. கங்குவாவை யாருமே சொல்லாட்டியுமே கல்வி இருப்பாங்க. இல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் ஆனா லிட்டரலா அந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடியல. அது ஒரு பர்சனல் ரிவெஞ்ச் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட அது ஒரு பர்சனல் ரிவெஞ்ச். அதுக்கு ஜெய்பீம்ல நடந்த ஒரு சின்ன விஷயம், அதை ஒரு திட்டமிட்டே நடத்தினாருன்னு சொல்லி அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. புரியுது. அதை தாண்டி ஒரு நல்ல நடிகர், ஒரு தமிழர் வந்துட்டு இருக்காரு.
அதுக்கு நம்ம போட்டு அதை பர்சனல் ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்றது அங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஓகே, இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து சாமி படம் ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா இப்ப எல்லாருமே சாமி படத்தை கையில எடுக்க ஆரம்பிச்சாங்க. பண்ணலாம். முருகன் படத்தை எடுத்தாரு. அடுத்து வந்து வேற ஏதாவது சேயன் ஒரு பக்கம் போகுது, சேயன் ஒரு பக்கம் போகுது. இப்போ இவரே முருகன் படத்தை வேற ஏதாவது கதையில் பண்ணலாம். ஒரு ஹிஸ்டாரிக்கல் மேட்டர் நீங்க பண்றப்ப யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். கண்டிப்பா அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல, அவங்க டைரக்ஷன்ல, அவங்க வியூஸ்ல எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு கதையை நீங்க வந்து நீங்க அந்த கதையை வந்து அவங்க அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லலாம் இல்லையா? இந்த பழைய படத்துக்கா திருவிளையாடலுக்கா போறீங்க? அதுல இருந்து வந்தீங்கன்னா கூட சொல்லலான்றேன். ஓகே ஓகே. கதை நீங்க வந்து அவருடைய அவங்க அப்பாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம், அம்மாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம், இல்ல அவங்க அண்ணனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம். சொல்லுங்க. எப்படி வேண்டாலும் சொல்லலாம். அப்ப அது வந்து இன்னைக்கு ஓபன் மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு டிமாண்டான ஒரு டிமாண்ட் கண்டென்ட்டா இருக்கு. அப்படிங்கும் போது அவர் கூட பண்ணலாம். காட் ஆஃப் வார் வர வரைக்கும் டிமாண்ட் தான். ஏன்னா அங்கதான் பாண்ட் டு நார்த்னு போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஒண்ணு ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஒண்ணு எத்தனை படம் ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரியல. ஆமா, அது வந்து அடுத்த 2வது நாள் இங்க இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. தமிழ் முருகன் ஆரம்பிச்சு, தமிழ் முருகன், வடபள்ளி முருகன், நம்ம வேற பேரை வச்சு போட்டு முருகன் துணின்னு ஒரு படம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப முருகன் துணின்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு. அது எப்ப சார்? அது ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ். யாரு ஹீரோ? சதீஷ் ஹீரோ நடிக்கிறார். முருகன் துணின்னு பாலாவுடைய அசோசியேட். ஓகே ஓகே. அந்த படம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்து எல்லா முருகனையும் நீங்க 6 படை விடையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. திருச்செந்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு காட் ஆஃப் வார் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும். நம்மள எத்தனை படம் வருதுன்னு பாருங்க. காத்திருப்போம் சார். காட் ஆஃப் வாருக்காக காத்திருப்போம். அதுக்கு பின்னாடி தொடர்ந்து என்ன வருதுன்னு காத்திருப்போம். விஸ்வநாதன் சன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த எதிர்பார்ப்போட இருந்து சக்சஸ் ஆனிச்சுன்னா சந்தோஷம் தான். ஏன்னா தமிழ் சினிமாவில் சக்சஸ் ஆன படங்கள் வந்து இப்போதைக்கு ஜனநாயகன் காப்பாத்திருக்கு, கருப்பு காப்பாத்துற மாதிரி. ஸோ அடுத்தடுத்த படங்களும் காப்பாத்தி தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப வறட்சியா ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.